பாடல் கேட்டதும் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். செந்தில் அதில் ஒரு 2 வரி பாட்டு போடலாம். இந்த பாட்டை அடிக்கடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இனிமையான ஒரு பாடல். நம்முடைய கர்நாடக இசை பயிற்சியின் போது தொடக்கத்தில் மாயமானவர்களை நம்ம பண்ணுவோம். அந்த பண்ணில் அவர் அமைந்த பாடல். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பாடலை கேட்கும்போது அந்த இசையில் மயங்கி அந்த பாடலுடைய பொருள், அந்த பாடல் வரிகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய நேரம் அதை நம்ம பார்க்க முடியறதில்லை. இப்போ நீங்கள் இந்த பாட்டை தொடக்கத்தில் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே இல்லையா, சிலப்பதிகார வரிகளை எடுத்து வாலி எழுதுகின்றார். நேரம் கருதி இந்த பாடல் முழுக்கம் இங்கே போட முடியல. அதில் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீலி என சூலி என அப்படின்னு வரும். அது வேட்டுவ வரி, சிலப்பதிகாரத்தை வரக்கூடிய வரி. நம்முடைய அம்மன் தெய்வத்திற்கு 42 பேர்களை சொல்றாரு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள், வேட்டுவ வரி. அதுதான் நீலி சூலி மாதவர்க்கு இளங்கிளைட்டு இதெல்லாம் எழுதுறாரு இல்லையா, அதெல்லாம் அந்த பாட்டு வருது. மீண்டும் நீங்கள் வீட்டில் போய் இந்த பாட்டு, தேவர் மகளில் வரக்கூடிய பாட்டு, எந்த நேரத்துக்கு எந்த பண் பாடணும், எந்த நிலத்திற்கு எந்த பண் அப்படின்லாம் அதை வகுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ 5 வகை நிலம் நமக்கு. இந்த 5 நிலத்திற்கும் 5 பெரும் பண்கள். பெரும் பண்கள்னா மேளகர்த்தா, 7 சுர பண்கள். நெய்தல் நிலத்திற்கு மட்டும் 2 பண்கள். மருத நிலத்திற்கு 2 பண்கள். ஆக 7 மேளகர்த்தா. இந்த 7 சுர மேளகர்த்தாவுக்கு இன்னைக்கு நம்ம அதுக்கு ஜெனரேட்டிவ் ராகாஸ் அப்படின்னு சொல்றோம். தாய்ப்பண்கள், மேளம், மேளகர்த்தா அப்படிலாம் சொல்கிறோம். நம்முடைய பழைய பெயர் அதற்கு பாலை, யாழ், பண். இந்த 7 பெரும்பண்கள் மேளகர்த்தாவும் 5 நிலங்களுக்கு, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலங்களுக்கு. இந்த 5 நிலங்களுக்கும் 5 சிறுபண்கள். சிறுபண்கள் அப்படின்னா திறம். 5 சுரப்பண்கள், பென்டாடானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது இப்போ இளங்கோவடிகள் எங்கெல்லாம் இந்த பண்களை காட்டுகின்றார், அந்தந்த நிலத்திற்குரிய பண்களை அந்தந்த நிலத்திலேயே அமைத்து காட்டுகிறார். அதுதான் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளுடைய நுட்பம். இப்போ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு இதில் நான் சொல்லப்படுறேன். காடும் காடு சார்ந்த இடம். அந்த முல்லை நிலம் தான் 5 வகை நிலங்களில் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய முதல் நிலம். முல்லை முதலா சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே அப்படின்னு சொல்லுவார். இந்த முல்லை நிலத்திற்குரிய பெரும்பண், அதற்கு பெயர் முல்லை அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. முல்லை யாழ், செம்பாலை, சிலப்பதிகாரத்தில் செம்பாலை பண்.
செம்பாலை பற்றி சொல்லும்போது ஆய்ச்சியர் குறவை அதில் 7 பெண்களை வட்ட வடிவத்தில் நிற்க வச்சு 7 பெண்களுக்கும் சுரப்பெயர். அந்த சுரங்களை இன்று நாம் ஆய்வு செய்து அது இன்றைய அரிகாம்போதி பண்ணின் சுரம் என்று நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆக முல்லை நிலத்திற்குரிய பெரும்பண் அரிகாம்போதி. செந்தில் நீங்க இந்த முதல்ல உள்ளதை போடலாம். அரிகாம்போதி உச்ச வால்யூம் கூட்டி வைக்கலாம். இளையராஜா அவ்வளோதானா? போதுமாக. இப்போ நீங்கள் திரைப்பட பாடல் வரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் தமிழர்கள் பாடி வந்த பண் ராகம் இன்று வரை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பாட்டை நான் போடுறேன். சரி, இந்த முல்லை நிலம். அடுத்து முல்லை நிலத்திற்குரிய மேளகர்த்தா. முல்லை நிலத்திற்கான சிறு பண் 5 சுரப்பண். முல்லை பாடி. இளங்கோடிகள் அதே ஆய்ச்சியர் குறவையில் பாடுவார். பாடுதும் முல்லை தீம்பாடி என்றாள். முல்லை பாடி அதற்கு பேர், அந்த 5 சுரப்பண்ணுக்கு பேர். டாக்டர் எஸ் ராமநாதன் ஒரு பெரிய ஆய்வாளர், மதுரை சத்குரு சங்கீத வித்யாலயா அந்த இசைக்கல்லூரியில் அவர் முதல்வராக இருந்தார். அவர் ஆய்வு பண்ணி அவர் தான் கண்டுபிடிச்சார் இளங்கோடிகள் சொன்ன முல்லைப்பாணி என்பது இன்றைய மோகனம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். ஆய்ச்சியர் குறவையில் குரல் மந்தமாக இழி சமனாக அப்படின்னு ஒரு வெண்பாவம். அந்த வெண்பாவில் சொல்லியிருக்கக்கூடிய சுரங்கள் இன்றைய மோகன பண்ணின் சுரங்கள்னு அவர் கண்டுபிடிச்சோன்னார். செந்தில் இப்போ மோகனத்தில் ஒரு பாட்டு போடலாமே. பாட்டு என்ன பாட்டு தெரியுதாப்பா? இளையராஜா சொல்றாரு. யாராவது நான் ஒரு பொன்னியம் கண்டே செந்தில் போதுமானது. அதாவது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட முல்லை நிலத்தினுடைய சிறுபண் மோகனம் இன்று வரை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். அதான் சிலப்பதிகாரத்தில் சொன்னது. அவர் அப்போ இருக்கு இதை பதிவு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலத்துக்கு முன்னால் நம்ம மோகனம் பாடினது நமக்கு தெரியலை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பாடியிருப்போம். ஆனால் பதிவு சிலப்பதிகாரத்தில் வருது. நீங்கள் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரத்துக்கு முன்பாக, அதற்கு முன்பாக தொல்காப்பியம். தொல்காப்பியத்திலே தொல்காப்பியர் சொல்கிறாரு, எனக்கு முன்னால் இருந்தவங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறார்.
அப்படி என்றால் ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகள் காலம் வச்சுட்டோம் அப்படின்னா 3000 ஆண்டு காலத்திற்கு முன்பே இதெல்லாம் நம்ம பாடி வந்திருக்கிறோம். இன்றைய திரைப்பட பாடல் வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்து குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்திற்கான ஒரு மேளகர்த்தா குறிஞ்சி, குறிஞ்சியாழ், இன்றைய நடபைரவி. இந்த நடபைரவியை பற்றி நிறைய பதிவு இளங்கோவடிகள் அருமையாக ஒரு பதிவு பண்ணுறாரு. இங்க யாராவது இசை ஆசிரியர் இருக்கீங்களா? மியூசிக் டீச்சர் யாராவது? எதுகிரி, அது சரிப்பா. எதுகிரி உங்களுக்கு கிரகபேதம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? கிரகபேதம் சொல்லி கொடுக்கல. ஓ, டோனிக் ஷிஃப்ட் மாடுலேஷன். சரி, இப்போ நீங்கள் மாடுலேஷன் டோனிக் ஷிஃப்ட் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழில் அதுக்கு பண் பெயர், பெண்ணு பெயர். இப்போ அரிகாம்போது நீங்கள் பாடுறீங்க, ஒரு கீபோர்ட்லையோ அல்லது வீணையிலையோ நீங்கள் பாடுறீங்க. இந்த அரிகாம்போதியினுடைய ரிஷபம் என்னப்பா எதுக்கு சரியாக சொல்லலான்னு பாருங்க. சதுசுருதி ரிஷபம் அது இல்லையா? பெரிய ரீடு சொல்லுவாங்க. துத்தம், மண் துத்தம் அப்படின்ட்டு, மண் துத்தம் தமிழில். இப்போ அந்த மண் துத்தம்னு சுரத்தை சாவா வச்சு நம்ம பாடணும் அப்படின்னா நம்ம நடபைரவி. இதை இளங்கோவடிகள் நடுதல் காதையில் அருமையாக சொல்றாரு. குரல் குரலாக வரும் பாலையில், குரல் குரலாக வரக்கூடியது அரிகாம்போதி. குரல் குரலாக வருமுறை பாலையில் துத்தம் குரலாக. இந்த அரிகாம்போதியினுடைய துத்தம் மண் துத்தம், சதுசுருதி ரிஷபம். அதை சாதா வச்சு பாடணுங்கிறார். குரல் குரலாக வருமுறை பாலையில் துத்தம் குரலா தொன்முறை இயற்கையின் அம்தீம் குறிஞ்சி. குறிஞ்சி குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பண் வரும் அப்படிங்கிறார். இன்று நான் அரிகாம்போதியினுடைய ரிஷபத்தை வச்சு நம்ம மாடுலேட் பண்ணோம் அப்படின்னா நடபைரவி ஆகும். இதிலிருந்து நமக்கு இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பண் நடபைரவி. செந்தில், நடபைரவியில் ஒரு பாட்டு போடலாம? இப்போ இருக்க பாட்டு நான் எதுக்கு அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னா, அந்த மனசில் நீங்கள் வச்சுருக்கிறது தான். 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திய பண் இன்னை வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த தமிழ் இசையிலிருந்து ஒரு தொடர்ச்சி. அதுக்காக தான் அவங்களுக்கு சொல்கிறது. இந்த நடபைரவியை பற்றி பேசாத இலக்கியங்களே இல்லை. அப்படி என்ன அந்த பண்ணில் இருக்குது நடபைரவியில்? அதுக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் எதுவரை நீங்கள் நல்லா அதை கவனிச்சதில்லை. வெஸ்டர்ன் மியூசிக்கில் நடபைரவி ராகத்துக்கு நேச்சுரல் மைனர் அப்படின்றது. இயற்கையான இருக்கக்கூடிய மைனர்னால் அங்கே மைனர் ராகம் நம்ம நினைக்கிறோம் மைனர் ராகம் இல்லை. சி மேஜர் தவிர
மீதி எல்லா ராகத்தை 7 சுர ராகமானதுக்கு கூட மைனர்னு சொல்லுவோம். நேச்சுரல் மைனர், இயற்கையான ஒரு பண் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அடுத்து ஹாண்டிங் மெலடி, அப்படியே மனசை கட்டி போட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ராகம். இதை யார் பாடுதா அப்படின்னா வேலன் வெறியாட்டு நடக்குது பழைய சமூகத்தில். அந்த வேலன் பாடுதான். காதல் தொடர்பான ஒரு பண் நடவடிக்கை. நீங்கள் பழமுதிர் சோலையில் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்லுவார், நறும்புகை எடுத்து குறிச்சி பாடி அப்படின்றார். நறும்புகைனா சாம்பிராணி போகப்படுது. சாம்பிராணி போகப்பட்டாச்சுன்னா அப்படியே சாமி ஆடிட்டு அப்படி வரான். நாங்கள் நம்ம இப்போ சாமி ஆடுறது சாம்பிராணி போடுறது இப்போ போடலை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டு இருந்திருக்கோம். நம்முடைய மரபு தொடர்ச்சி. இளங்கோடிகள் பாடுறார், குறத்தியர் பாடிய குறிஞ்சி பாணியம். குறத்தியர்கள் யாரு? மலைநிலத்து பெண்கள். அவங்க குறிஞ்சி பாணி பாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது மலை தொடர்பான ஒரு பண், குறிஞ்சி நில பெரும்பண். சரி, இந்த குறிஞ்சி நிலத்திற்கான சிறு பண் எது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறத்தியர் பாடிய குறிஞ்சி பாணியம் அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் இந்த இது போடலாம், மத்தியமாவதி. குறிஞ்சி பாணிக்கு இப்போ பேர் என்ன அப்படின்னா மத்தியமாவதி. திரைப்பட பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியமாவதி அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்க இந்த பண்களை பற்றிலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பண்களில் ஒரு பாட்டு நம்ம மெட்டமைச்சோம் அப்படின்னா அந்த பாட்டு சோடப்போம், பாட்டு வெற்றியடைய. ஏனென்றால் அந்த பண்கள் அப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட பண்கள். இந்த சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என் படத்துக்கு ஒரு குத்துப்பாட்டு வேணும் அப்படின்ட்டு. என்ன குத்துப்பாட்டு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தாளத்தில் அமைந்த தாளக்கட்டில் அமைந்த பாடல்கள் வேணும் அப்படின்னாங்க. அப்படியான பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்கும். நாங்கள் ஒரு காலத்தில் சின்ன வயசில் பார்த்தோம்னா டைப் பழகிறதுக்காக இன்ஸ்டியூட் போவோம். இப்போ நிறைய பேருக்கு அது அனுபவம் இருக்கலாம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் போகிறது, அதில் டைப் பழக வர பொம்பளை பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக நம்மளுக்கு நான் சொல்ல முடியாது, என்னுடைய வயசு கருதி உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இவன் என்ன செய்வான், அந்த டைப் பழகிறதுக்கு ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கோம், அங்கே இருக்க ஓரத்தில் ரோட்டோரத்துக்கு ஒரு குத்துக்கல்ல உட்காந்துருப்பான். அந்த பிள்ளைய அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவள் திரும்பியே பார்க்க மாட்டா, போயிடுவான். திருப்பி வரும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், அவள் பார்க்கவே மாட்டான். இளையராஜா கேட்குறாரு, ஐயா நீங்கள் அப்படி இதை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் அப்படியே உட்காந்துருக்கோம். இப்போ இதை ஒரு பாட்டாக்கணும் இல்லையா,
உடனே இந்த பத்தியபாதி குறிஞ்சிப்பாடி ராகத்தை போட்டு ஒரு பாட்டு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம எளிதாக இந்த மத்தியமாவதியில் வந்து பண்ணுவாங்க. அடுத்து நெய்தல் நிலம். நெய்தல் நிலத்துக்கு வந்து 2 பண்கள். ஒன்று விளரிப்பாலை, இன்னொன்று செவ்வடிப்பாலை. இளங்கோவடிகள் காணல் வரியில் இந்த 2 பண்களை பற்றி செய்திகளை தருகின்றார். மாதவி யாழ் வாசிக்கும் பொழுது காந்தல் நெல்விரல் கைக்கிளை சேர்குரல் தீந்துடை செவ்வடிப்பாலை, காணல் வரி 47 பாடல். காந்தல் மெல்விரல் கைக்கிளை சேர்குரல் தீந்தொடை செவ்வழிப்பாலை. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நாளாக ஒரு பொருளே தெரியல. கடந்த 50 ஆண்டு காலம் வரைக்கும் இந்த பாடலுக்கு பொருளே நமக்கு தெரியாது. நீங்கள் கல்லூரியில் பள்ளியில் வந்து இதை பாடமாக வச்சுருந்தா ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, காணல் வரி இசைப்பகுதி நீங்களாக அப்படின்ட்டு. இப்போ இதே மாடுலேஷன் கரகபேதம் அதை நான் வந்து இப்போ எதவிரிக்கு சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் புரியும். நீங்களும் கொஞ்சம் புரிவதற்கு முயற்சி பண்ணுங்க. காந்தல் மெல்விரல் கைக்கிளை சேர்வுரல். கைக்கிளை குரல் துத்தம் கைக்கிளை. கைக்கிளைன்னு கா. இப்போ அரிகாம்போதியினுடைய கா 2 அது வந்து மண் கைக்கிளை. காந்தாரம் அந்தரகாந்தாரம் இல்லையா அரிகாம்போதி. இந்த அந்தரகாந்தாரத்தை சாவாக வைத்து பண்பெயர்த்தால் நமக்கு இந்த செப்படிப்பாலை கிடைக்கும் அப்படிங்கிறார். செப்படிப்பாலை வந்து நமக்கு ரொம்ப நாள் நம்ம பாடுதல் விட்டாச்சு. நமக்கு செப்படிப்பாலைன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்துஸ்தானியில் வந்து அதை பாடிட்டு இருக்காங்க. இந்துஸ்தானில் ஒரு பேர் லலித்னு பேர். நான் அதனுடைய சுரங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த ராகத்தை மதுரையில் ஆரியம்பேயில் இருக்க திருச்சி கணேசன், பாலாமணி ஈஸ்வர் அவங்களெல்லாம் வச்சு பாட வச்சு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது ஒரு மீட்டுருவாக்கம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அது நீங்கள் இந்த செவ்வழி பாலைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, அதுக்கு சுரங்கள்லாம் இப்போ எதுகிரி இப்போ தோடி ராகத்தினுடைய சுரங்கள் இல்லையா, எல்லாம் மென் சுரங்களாக இருக்கும். ரீ 1, கா 1, மா 1, பா தா 1, நீ 1. அதுதான் தோடியினுடைய சுரங்கள். இந்த தோடி சுரங்களில் பஞ்சபத்தை பா மட்டும் எடுத்து அந்த இடத்துல பிரிதமித்துண்டத்தை வச்சு பாருங்க. சா ரீ 1, கா 1, மா 1, மா 2, தா 1, நீ 1. இதுதான் செவ்வழிப்பாலை. இளங்கோவடிகள் காணல் வரி 47வது பாடல் சொல்லக்கூடிய செவ்வழிப்பாலைங்கிறது இதுதான். பாடாத அந்த செவ்வழிப்பாலை அப்படிங்கிறது இளங்கோவடிகள் காணல் வரி 47 சொல்லக்கூடிய நீத நலப்பெருங்கள். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க. இந்த நெய்தல் நிலத்திற்குரிய இன்னொரு பாடல் விளரிப்பாலை. காணல் வரி 48வது பாடலில் இந்த விளரிப்பாலையை பற்றி சொல்கிறார். நெய்தல் நிலத்திற்கு இந்த பெண்கள் பாடல்களாக காணல் வரி 48வது பாடலில் விளரிப்பாலை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. அவருடைய சுரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய நிலையில் அது தோடி ராகம், நாம் பாடி வருகின்ற தோடி ராகம். செந்தில் அந்த பாட்டை போடலாம். பெண்மணியே ஆடை கட்டும் பைங்கிடியே கண்ணன் வந்தா பாட்டி செய்ய
செந்தில் போதுமானது. இந்த பாடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கங்கை கரை மன்னடி உள்ளுங்கவர்கள் மன்னடி, அந்த பாட்டு நல்லா தோழியில் மெட்டமைக்கப்பட்ட ஒரு பாடல். அடுத்து இதற்கான சிறுவன், அந்த நிலத்திற்கான சிறுவன் இந்தோளம். நீங்கள் நிறைய தடவை நம்ம கேட்டிருக்கிறோம் பாடும்போது. இந்தோளம், இந்தோளம், இந்த செவ்வழி, தோடி எல்லாம் இறங்கல் சுவை பண்ணும். நெய்தல் நிலத்திற்கான சுவை இறங்கல் சுவை. நீ எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு பண்ணை வந்து நிலத்துக்கு தமிழர்கள் ஒரு பண்ணை வச்சிருக்கிறாங்க, அது பேர் சொல்கிறாங்க, அவர் பாடுறாங்க அப்படின்னா சும்மா இந்த கோயில் ஏதோ சுண்டல் கொடுத்த மாதிரி நீ இந்த பண்ணை வச்சுக்கோ, நீ இந்த பண்ணை வச்சுக்கோ அப்படி இல்லை. அதில் வந்து ஒரு மெத்தடாலஜி இருக்குது, ஹைலி ரிஃபைன்டு மெத்தடாலஜி. அது வந்து 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கண்டுபிடித்தது. நீங்கள் இந்த 2 பண்ணுகளும் சரி, இந்தோளமும் சரி, இறங்கல் சுவை பண்ணு. அது நெய்தல் நிலத்திற்கு, அந்த நெய்தல் நிலத்திற்கான இறங்கல் சுவை என்பது இறங்கலின் நிமித்தமும் அப்படின்னு சொல்கிறார். அதாங்க ரொம்ப முக்கியமானது. இந்த 2 பண்களையும் அவர் சொல்லும் பொழுது காதல் வரியில் மாலை நேரத்தில் பாடுவதாக அமைக்கிறார். மாலை என்பது எப்போதுமே இறங்கலுக்குரிய ஒரு நேரம். அடுத்து மருத நிலம், பாலை நிலம். இந்த பாலை நிலத்திற்கான பெரும்பன் அரும்பாலை, இன்றைய சங்கராபரணம். குறிஞ்சியின் சுவை என்ன? குறிஞ்சி நிலத்தின் சுவை, நெய்தலுக்கு இறங்கல் சுவை, குறிஞ்சிக்கு என்ன சுவை? முல்லை நிலத்திற்கு இருத்தல், இருத்தல், முல்லைக்கு ஒரு பிரிதல் தான். அது ஒரு வகையான பிரிதல் தான். அது மாதிரி குறிஞ்சி நிலம், குறிஞ்சி பிரிதல். குறிஞ்சி நிலத்திற்கான அந்த சுவை நீங்க கேட்குறீங்க. குறிஞ்சி நிலத்திற்கான சுவை புணர்தல் நிமித்தம். சுருக்கமாக சொல்ல போனால் காதல். அதுதான். நீங்கள் 5 நிலத்திற்கான அந்த சுவைகள் பார்த்தோன்னா எல்லாமே பிரிவாக தான் இருக்கு. ஐயா, அடுத்து வந்து பாலை நிலத்திற்கு நான் சொன்னேன். பாலை நிலத்திற்கான சிறுவன் இன்றைய சுத்த சுவாமி. அடுத்து மருத நிலம், அதற்கு 2 பண்கள் மருத நிலத்திற்கு. ஒன்று கனகரப்பிரியா, இன்னொன்று கல்யாடி. மருத நிலத்திற்கான சிறுவன் சுத்த தன்னியாசி. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மருத நிலத்தில் அமைத்து காட்டுகிறார் இந்த பண்களெல்லாம். அந்தந்த நிலங்களில் இளங்கோடிகள் அந்த பண்களை அமைத்து காட்டுகின்றார். அந்த சுவை அந்த நிலத்திற்கான சுவையோடு அமைத்து காட்டுகின்றார். இதை போன்ற உலகத்தில் எந்த இலக்கியமும் இல்லை. தமிழில் உள்ள வேறு எந்த இலக்கியமும் இது போன்று பதிவு செய்யவில்லை. நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம அடுத்த நிகழ்ச்சி இருக்கு, ஒரு 5 நிமிடம் மட்டும் ரொம்ப விளக்கமாக இல்லாமல் கேள்வி மட்டும் இருக்கு. கல்யாணியோடைய தமிழ் பெயர் என்ன? பேர் மேற்செம்பாலை. அது அப்படியே இப்போ இருக்கிற கர்நாடக சங்கீதத்தோடைய வடிவமைப்பில் தான் தமிழ். அதே சுரங்கள் தான். அந்த சரிகம பதனிங்கிறது தமிழ் சொல்லா வட சொல்லா? அது வந்து ஒரு இடுகுறி சொல்றாங்க. இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்கில் டோ ரேன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. சட்சம் ரிஷபம் அப்படிங்கிறது சாங்கிறது வந்து அது மாதிரி வச்சுருந்தாங்க. அவங்க பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா சாவுக்கு சட்சம்னு ஒன்று உருவாக்கி, இது வடமொழியாளர்கள் செய்தது. ரீங்கிறதுக்கு வந்து ருஷபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீக்கும் ரூக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அது மாதிரி காந்தாரம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான்.
இதை செஞ்ச ஆபராம் பண்டிதர் வந்து அவருடைய கண்ணாமத சாதனத்தில் எழுதுகிறார். நான் ஒரு வடமொழி பண்டிதரிடம் அனுப்பி இதை பற்றி கேட்டேன், இதற்கு எந்த பொருளும் இல்லை, உருவாக்கி கொண்டது அப்படின்னு சொல்றாரு. இந்த சட்டங்கள் வந்து இயற்கையிலே உருவாக்கப்பட்டது. எதியா? ஆமா, இயற்கையிலே உருவாக்கப்பட்டது. அதாவது அதனுடைய ஒரு சுரத்துக்கான ஒரு அடையாளம். சா, அதுக்கு அடுத்த சுரத்துக்கு ரி அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க. இது வந்து அடியாற்றலாரே சொல்றாரு. சரிகம பதனி என்று சொல்வாரும் உலர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய காலத்திலே அது வந்துடுது. வேற ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க. இந்த கம்பி கருவிகள், நரம்பு கருவிகளில் சாரிகாமா பாதானிசா என்பது அதனுடைய ஃப்ரீக்குவன்சிஸ் ஃபிசிக்ஸில் சொல்கிறோம். அந்த ஃப்ரீக்குவன்சி ஹையர் ஆக ஆக அது பேசிக்காக ஒரு சத்தம் வருது. அதே இப்போ நீங்கள் எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நரம்பு கருவிகளையும் ஒரு இடத்தில் ஒரு இவ்வளோ நீளம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம அந்த வைப்ரேஷன் பண்ணிட்டு எந்த இடத்துல நம்ம அதை தடவுறோமோ அதுக்கு தெரிஞ்சபடி தான் சத்தம் வரும். அதனால சா சா ரி க ம ப த நீ சா. அந்த சா என்பது இந்த 7 ஸ்வரங்களுக்கு உள்ள பேசிக் ஃப்ரீக்வன்சிஸோட ஃபர்ஸ்ட் மல்டிபிள், செகண்ட் மல்டிபிள், தேர்ட் மல்டிபிள், ஃபோர்த் மல்டிபிள் என்று நம்ம சொல்கிறோமே, அதுதான் ஒவ்வொரு இந்த 7 ஸ்வரங்களும் அந்த வைப்ரேஷன்ல தே ஆர் ஃபுல் ஃப்ரீக்வன்சிஸ், கம்ப்ளீட் ஃப்ரீக்வன்சிஸ். நீங்க அந்த டியூனிங் ஃபோர்க் வச்சு கேட்கும் பொழுது தே ஆர் இன் நம்ம அந்த முழுமையான காலை ஐயா மன்னிக்கணும், அடுத்த நிகழ்ச்சிக்காக என்று சொல்றாங்க முடிக்க சொல்லி உங்க கேள்வி மட்டும் நீங்க கேள்வி இல்லை, நான் கேள்வி ஏதாவது இருந்தா இல்லை, இவர் கேட்டதுக்காக சாரி காமா கேள்வி எதுவும் இருந்தா கேள்வி நான் பதில் சொல்றேன். மற்றது நான் கீழே வர உங்களுக்கு நான் நம்பர் 2 பேசுறேன். வேற யாரும் எதுவும் கேள்வி இல்லை. பன்னிசை கர்நாடக இசை உண்டா? ஒரு மைக் கொடுங்க. வணக்கம் ஐயா. இந்த பன்னிசை கர்நாடக இசை இரண்டும் உண்டா? ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி. இது வரைக்கும் நான் மேடையில் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி இந்த கேள்வி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் வந்து மனத்தை வந்து இந்த கேள்வி வந்து ஒரு ஹாண்டிங் கொஸ்டின் அப்படின்னு நினைக்கலாம். எல்லாரையும் ஆட்டக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு பாடம் வந்து அரண்மனையில் பாடலாம், மன்னர்கள் முன்னால பாடலாம், இலக்கியத்தில் பதிவு இருக்கு. மாலை மருதம் பாடி காலை கைவழி மறியில் செவ்வழி பாடி. கைவழி சின்ன யாழ் வச்சு கைவழிங்கிறது தான் போற்றபடி யாழ், ஹேண்டி யாழ், அதை வச்சு பாடலாம். மாலை மருதம் பாடி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மன்னன் வந்து அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நிறைய கல் அவன் வேண்டியெல்லாம் கொடுத்து அவன் சாப்பிட்டு அவன் அப்படியே அந்த மயக்கத்தில் காலையில் பாட வேண்டிய பண்ணு மாலையில் பாடுறான், மாலையில் உள்ளது காலையில் பாடுறான் அப்படின்ட்டு அந்த புலவன் பாடுறான். இதிலிருந்து நாம் தெரிவது நிறைய செய்திகள் இருக்குது. ஒரு செய்தி மட்டும் என்ன அப்படின்னா, பாடல்கள் அரண்மனையிலும் பாடியிருக்கின்றார்கள், பொதுமக்களுக்காக ஊர் மன்றத்திலும் பாடியிருக்கிறார்கள். நீங்கள் தெருவில் ஒரு முக்கில் நின்றுக்கிட்டு கர்நாடக சங்கீதம் பாடினா யாரும் கேட்பாங்களா? இன்னைக்கு டிஎம் கிருஷ்ணா என்னமோ வந்து ஒரு இதுக்காக பஸ்ஸில் வச்சு பாடுறாரு, சரி போய் பாடுறாரு அப்படின்னு சொல்கிறாரு.
பொதுவாக அது விதிவிலக்கு விட்டுருங்க. நீங்கள் தெருமுனையில் நின்றுட்டு ஒன்றி கிருஷ்ணனும் சௌமியாவும் பாடுவாங்கள, பாட மாட்டாங்க. அரங்கில் தான் பாடலாம் அவங்க. அது பேர் தான் அரங்கிசை, சேம்பர் மியூசிக். நீங்கள் பொருள் பாருங்கள், சேம்பர் மியூசிக், ஒரு சேம்பரை வச்சு பாடுறது. அடுத்து இருக்கு கோர்ட் மியூசிக்னு பேர். கோர்ட்னா அரண்மனை, அரண்மனை இசை அப்படின்ட்டு. பாடல்கள் அரண்மனையில் மன்னருக்கு முன்னால் பாடுவதற்கும் பொதுமக்களிடையே பாடுவதற்கும் வேறுபாடுகளுக்கும் பாடுவோம். பொதுமக்கள்கிட்ட பாடும்போது ஜனரஞ்சகமாக பாடணும். நீங்கள் அரண்மனையில் பாடும்போது எல்லாம் இசை தெரிஞ்சவங்க, மன்னர், மந்திரி, சேனாதிபதி எல்லாமே இசையில் வந்து அங்கே இருக்கோம்னா ரொம்ப கெட்டிக்காரன் கிராமவனாக இருப்பான், ரசிக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போ அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அந்த இசை வந்து கொஞ்சம் இலக்கணப்படுத்தி செம்மைப்படுத்தி. நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுறாரு, அப்போ அது வரைக்கும் செம்மையா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ரிஃபைன் பண்ணலாம் பண்ணி அந்த மன்னர்களுக்கு முன்னால் அவர் கொடுக்குறான். அப்படியான ஒரு இசை தான் பின்னால் கர்நாடக இசை என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் கர்நாடக இசைக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, சாஸ்திரிய சங்கீதம் அப்படின்பா. சாஸ்திரம்னா இலக்கணம், சாஸ்திரிய சங்கீதம்னா இலக்கணப்படுத்தப்பட்ட இசை. அதான் நீங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குன்னக்குடி வைத்தியநாதனே அவர் மேலே ஒரு புகார் வந்தது. தியாகராஜர் உற்சவத்தில் அவர் பாடும்போது ஒரு ராகத்தில் பிடிக்க வேண்டியாத பிடிகளெல்லாம் அவர் பிடிச்சாரு அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த இலக்கணம், அந்த கோட்டு, அந்த இதில் அதை விட்டு விலக முடியாது அப்படி இருக்கும். இன்னைக்கு இந்துஸ்தானில் அப்படி இல்லை. இன்னைக்கு அவங்க பாடும்போது, இப்போ எதுகுறி பாடும்போது கடைசியாக பாடினாங்க, அவங்க ஒரு ராகம் பாடினாங்க இல்லையா, மிஸ்ர மாண்டு. ஞாபகம் இருக்கப்பா? மிஸ்ர மாண்டு பாடினாங்க. மிஸ்ர கமாஜ், மிஸ்ர மாண்டு, மிஸ்ர சிவரஞ்சனி. அப்படின்னா என்ன அப்படின்னா, மிஸ்ரம்னா கலப்பு. இப்போ நீங்கள் மிஸ்ர சிவரஞ்சனி, சிவரஞ்சனி ராகத்துக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரம் வந்து சின்ன காந்தாரம், சாதாரண காந்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்ர சிவரஞ்சனியில் நீங்கள் பெரிய காந்தாரையும் கொஞ்சம் கலந்து பாடுவாங்க. அந்த இடத்துல வரும். குப்பையை கொட்டினாளே, குப்பையை கொட்டினாளே அப்படி சிவரஞ்சனி பாடும்போது மேலே போகும்போது அந்த பெரிய காந்தாரத்தை சேர்த்து போடுறாங்க. அப்போ அங்கே ஒரு கலப்பு வருது. மிஸ்ர சிவரஞ்சனி. இன்னைக்கு அவங்க பாடினாங்க மிஸ்ர மாண்டு. இப்படி இந்துஸ்தானி கலைஞர்களுக்கு, இந்த செட்டியல் கலைஞர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. அவங்க சில சுரங்களை எடுத்து வச்சு ஒன்றா பாடுவாங்க. அந்த சுதந்திரம் கர்நாடக சங்கீதத்தில் அந்த சுதந்திரம்லாம் இல்லை. சாஸ்திரிய சங்கீதம் அப்படிங்கிறது ஐயா, தமிழ் இசை என்பது நாட்டார் இசை, ஃபோக் மியூசிக், மக்கள் இசை, தமிழ் இசைன்னு ஒரு கூறு. அடுத்து பக்தி இசை, தேவாரம், ஆழ்வார் பாசனம், அருணகிரிநாதருடைய திருப்புகழ், அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பக்தி இசை. எல்லா மொழிகளிலும், எல்லா நாட்டிலையும் டிவோஷனல் மியூசிக்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. டிவோஷனல் மியூசிக். அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்லிசை. எம்எஸ் விஸ்வநாதனுக்கு மெல்லிசை மன்னர்னே ஒரு பேர் உண்டு இல்லையா? அதுக்கு முன்னால் ஜி ராமநாதன், நீங்கள் வெங்கட்ராமன்லாம் பண்ணும்போது, பாட்டை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்கு அந்த ராகம் வந்து அதில் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். நீங்கள் என்றைக்கும் கர்நாடக சங்கீதத்தில் என்ன அப்படின்னா, ராகத்தை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ராகம் துல்லியமாக அது தெரியணும், டைட்டாக ராகம் அதில் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ராமநாதன், எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க காலத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருந்தது. எம்எஸ் விஸ்வநாதன் வந்து தான் கொஞ்சம் உடைச்சணிஞ்சார். அந்த ராகத்தினுடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெல்லிதாக அவர் பாடல் பண்ணும்போது அதுக்கு மெல்லிசை அப்படின்ட்டு. லைட் மியூசிக் எல்லாம் நாடுகளில் இருக்குது, லைட் மியூசிக். அடுத்து செவ்வியல் இசை என்ற அரங்கிசை.
எல்லாமே தமிழிசையினுடைய ஒவ்வொரு கூறுகள் தான் ஐயா, எல்லாம் தமிழிசை தான். நீங்கள் கல்கி எழுதுவார், சங்கீத விஷயங்கள் ஒரு புக்கு இருக்குது கல்கி எழுதுறது, இசை விமர்சனம் பண்ணியிருப்பார். நீங்கள் அண்ணாமலை அரசர் தமிழிசை இயக்கம் ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், லோகதாசன் ஐயாவுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கும். தமிழ் பாட்டு வேண்டும் அப்படின்னு பெரிய போராட்டமே நடந்தது. கல்கி அதை ஆதரிச்சார், தமிழில் பாடணும் அப்படின்னு. முன்னால் என்ன செய்வாங்க, கர்நாடக இசை கச்சேரிகளில் 10 பாட்டு பாடினாங்க, 9 பாட்டு வடமொழி பாட்டு அல்லது தெலுங்கு பாட்டு இருக்கும். கடைசியாக ஒரு அன்றைய திருப்பூரில் வந்து துக்கடாவா வேக வேகமாக முத்தை திருப்பதி திருநகை அப்படின்னு வேகமாக பாடிட்டு ஓடிடுவாங்க, துக்கடான பேர் இருக்குது. இப்படி தான் இருந்தது. அதை எதிர்த்து தான் ராஜாவும் அண்ணாமலை செட்டியார் வந்து ஒரு போராட்டம் நடத்தினார். நம்முடைய இசை இன்றைக்கு வந்து அது வெற்றிகரமாக நடந்துச்சு. அப்போ கல்கி எழுந்தார். இந்த கர்நாடக இசையை எடுத்துக்கொண்டு வடநாட்டிலெல்லாம் அலைந்தார்கள். யாருடைய தலையிலாவது கட்டுவதற்கு அங்கே யாரும் தயாராக இல்லை. திருப்பி கொண்டு வந்து விட்டாருன்னு எழுதுகிறார் கல்கி. கர்நாடக இசை இந்த மண்ணுக்குரியது, தமிழுக்குரியது. நீங்கள் ஒரு இசைனா இந்துஸ்தானி இசைன்னா வடநாட்டுக்குரியது, ஐரோப்பிய இசைனா ஐரோப்பாவுக்குரியது அப்படின்னு இருக்குல்ல. கர்நாடக இசை யாருக்குரியது, எந்த மண்ணுக்குரியது, எந்த மக்களுக்குரியது? கர்நாடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்தை குறிப்பது. தென்னிந்தியா, சவுத் இண்டியன் மியூசிக், கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு இன்னொரு பேர் சவுத் இண்டியன் மியூசிக் அப்படிங்கிறது. நீங்கள் ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், தமிழ்நாடு எல்லாம் ஒரே இசை வகை தான். நீங்கள் ஆந்திராவிலேருந்து ஷேக் சின்னமலான சாயி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கல்யாணியில் ஒரு பாட்டு பாடுது நாகஸ்வரத்தில், நமக்கு கல்யாணிங்கிறது நல்லா தெரியுது. கேரளாவிலிருந்து திருவிழா ஜெய்சங்கர் வராரு, அவர் ஒரு கல்யாணி பாடுறாரு, நமக்கு கல்யாணின்னு தெரியுது. நம்முடைய நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் கல்யாணிக்கே பேர் போனவர். அவர் கல்யாணி ராகம் வாசிக்கணும், கேட்கணும் அப்படின்பாங்க. நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் கல்யாணி பாடுறத நம்ம கல்யாணிக்கிறது. அப்போ இந்த 4 மாநிலங்கள் தென்னிந்திய முழுக்க வந்து ஒரே இசை முறை கர்நாடக இசை, அதுதான் தமிழ் செவ்வியல் இசை. நான் விரிவாக செய்ய வேண்டிய ஒன்று, கொஞ்சம் வேகமாக வந்து மருத நிலத்தும் பால் நிலத்தும் நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு பாடலாம் போட்டு காட்ட முடியல. உங்கள் அருகிலே தான் எப்பொழுதும் இருக்கிறேன். எப்பொழுது வேணாலும் உங்களிடம் வந்து நான் பேசுவேன். இந்த நல்ல வாய்ப்பை அளித்த இனிய நண்பர் மகேந்திரன் ரத்னம், நம்முடைய ஐயா பஞ்சாட்சரம், என்னுடைய அருமை நண்பர் கோச்சடை ஐயா அவருடைய திருமகன் முத்தரசு, அவருடன் இணைந்து பணியாற்றும் செந்தில், நம்முடைய இளையராஜா போன்ற நண்பர்களுக்கும், எங்களை எல்லாம் இன்முகத்தோடு தமிழர் விருந்தோம்பலை எங்களுக்கு காட்டி வரும் நல்ல உள்ளங்களுக்கும், காட்ட இருக்கும் லோகிதாசன் ஐயா அவர்களுக்கும், என்னோடு இந்த இசைப்பயணத்தில் பங்காற்றிய அத்துணை நண்பர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் அறிவளம் பத்மநாபன் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.